கொண்டு வந்து விட்டுருந்தாங்க. எதனால வருதுன்னா எல்லாமே நரம்பு தளர்ச்சி குறைபாடுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க எங்கள் அப்பா வந்து 120 வயசு. அவர் இப்பத்தான் ஒரு 2 வருஷத்துக்கு ஆயிடுச்சு அவர் இறந்தது. அப்போ அவர் வந்து எங்களுக்கு அனுபவ முறையில் வந்து புளி கையில் இறக்குறது, குடங்கள் எப்படி போடணும் அப்படின்னு எங்களுக்கு வந்து கண் சட்டியில் வச்சு எறும்புகள் குடம் போடுறது, கல்வத்தில் அரைக்கிறது, எந்தெந்த மூலிகை விட்டால் எப்படி அரைக்கணும் கொஞ்சம் பதப்படுத்தணும். வந்து சட்டியில் இன்னைக்கு எல்லா பேரும் போய் சட்டியில் ஓடுவாங்க, சட்டியில் ஓட்டாங்க. அதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கணுமோ சேர்க்கிற பொருளை சேர்த்தாத்தான் அது வந்து அந்த வேலை செய்ய முடியாது. இன்னைக்கு நிறையா நான் தான் சொல்லியிருக்கேன், கோரோசுன்றது ஒரிஜினல் பித்தப்பையில் இருக்கிறத கோரோசுன். ஒன்று வாயிலிருந்து ஒன்று துப்போம், அது பயிர் மாணிக்கம்ன்றது மாட்டிலிருந்தே வரும். இன்னைக்கு அந்த அதுலேருந்து வந்து மையங்களில் இருந்தாலும் மூலிகைனாலதான் மையை செய்வாங்க. இன்னைக்கு எல்லாமே மூலிகை. அந்த மூலிகை செய்யறதுக்கு மையில செய்யறோம்னா சக்தி கல்வம், சிவன் கல்வம் அப்படின்னு இருக்கு. சக்தி கல்வத்தில் அரைக்கிற மை பரகாசமாக வேலை செய்ய முடியாது. சிவன் கல்வத்தை விட சக்தி கல்வம் லோனி வடிவம் அப்படின்ட்டு இருக்கும். அதுலேயே அரைங்கிய அந்த மயில வந்து வாசனை தருவியர்கள் விடையில அத்திரு, பன்னீர், குணூர், சவாது, கோரோசன் இத்தனையை விட்டு அரைக்கணும்னா அதை பசுப்பமாக்குற மாதிரி புது சக்தி தான் செய்யணும் இருக்காங்க. அந்த மாதிரி நிறையா நம்ம செஞ்சுருக்கோம். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே வசியம், தொழில்களில் வசியம் அப்படின்ட்டுருக்காங்க, மாரணத்துக்கு வசியம். வசியம்ன்றது வந்து தொழிலுக்கு தான் சொல்லியிருக்காங்க, பெண் வசியம் கிடையாதுன்ட்டாங்க. இது உரம் பாவம் விட்டாங்க. வழிகளில் வேறுகளில் ஆணி வேறு வட்டாமல் எடுக்கணும் இருக்காங்க. இன்னைக்கு வேறுன்றது எல்லாமே சாவன் இருக்கு. பெண்ணியாசன காலையில் எந்த நட்சத்திரத்தில் எந்த கிழமையில் எந்த திசையில் நின்று எடுக்கிறோம்னாக்கா நம்ம வேறு தோண்டைகளை ஆணி வேறு அக்காமல் தோண்டுன்னு இருக்காங்க. தோண்டி எடுத்தால் அடுத்தையுமே வேலை செய்ய முடியிருக்காங்க. அந்த கிழமையில் அந்த நட்சத்திரம் என்ன படையல் கொண்டு அதை பெண்ணிதான் ஆக முடியும். அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாமே சாவன் இருக்கு. ஓமொழி, மகாமொழி, சர்வமொழி, சர்வ சாவன், ஒன்று உயிர் ஒன்னோட நிற்க சுவாய நம்மன்ற மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் எழுதுருக்காங்க. இன்னைக்கு நிறைய போகிறாங்க. அதாவது எங்களுக்கு சித்திரத்துணின்னு கூட வேலை செய்யாதுன்னு, அது சாவம், அது வேலை செய்யாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 1000 குருமாரை பார்த்துருக்கேன். 1000 குருமாரை பார்த்துருக்கேன். நான் அனுபவம் உள்ள ஆளுகிட்ட உங்களுக்கு என்ன வயசானவர்கிட்ட அவர்களுக்கு இதே இப்படித்தான் செய்யணும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னைக்கு வாலண்டியர் இளவயசு பையன் போட்டால் அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர்களுக்கு வயசானவர்களுக்கு வந்து இன்னைக்கு எந்த மருந்தை கொடுத்தா என்ன வேலை செய்யும் அவங்க கை கண்ட கலைந்து எழுதியிருக்காங்க. அவங்க அனுபவத்தில் சொல்கிற போது அப்படி வேலை செய்யுது அப்படின்றதுக்கு நான் வாயு சம்மந்தப்பட்டதுல நானே செஞ்சுருக்கேன். வாயுகளும் நிறைய அப்பா பெரிய வைத்தியவாசி நான் செஞ்சுருக்கேன். வாயுன்றது வந்து நெஞ்சில் எரிகிறது எரிகும்பா வாயு அப்படின்னு இருக்காங்க. இந்த அன்னையில் வலிக்கிறது ஓரண்ட வாயு, பின்னாடி வலிக்கிறது வெட்ட வாயு, பாஸ்டா வாயு, ஆண்களுக்கு வீக்கிறது பாஸ்டா வாயு, ஒன்று கும்பா வாயு, வாயிலிருந்து நாத்த வரும், அதுக்கு எந்தங்க வாயுன்னு இருக்காங்க. வாயுன்றது உஷ்ணத்தினால உருவாகும், சூட்டுனால உருவாகும். வாயுன்றது இதில் ஹார்ட் அட்டாக்கில் கொண்டு போகும். ஹார்ட் அட்டாக்ன்றது வாயு தான். இது மூச்சு திணற வைக்கும். இந்த மூச்சு திணற வைக்கிறது நம்ம என்ன அன்னைக்கு காட்டு பகுதியாக போனால் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுட்டாக்கா வேலி பெருத்தி இலையை பிடிச்சி கொஞ்சம் சாறு எடுத்து உள்ளே விட்டு மூக்கு நசின்னு காற்றை ஊதி விட்டு அவளுக்கு மூச்சு திணறது அடப்போம் திறந்துடும் அப்படின்றது நான் நிறையா பார்த்த காப்பாற்றிருக்கேன். அதே மாதிரி மூச்சு திணறிச்சு அவங்களுக்கு படபடப்பு ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னாக்கா இந்த காற்றாங்க பம்ப் பண்ணுறதை அடப்பாய் நின்றுக்கிறோம், அது விரும்பி கொடுக்காது. அந்த நேரத்தில் கசப்புன்ற பொருள் உள்ளே கொடுத்தா மூச்சில் ஊதி விட்டமாக திறந்துரும்ன்றது வச்சு அதே மாதிரி 3 வத்தை நான் காப்பாற்றி வச்சுருக்கேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு தான் ஓடுறாங்க, ஓடக்கூடாது. சுத்தமாக அவங்க காப்பாற்றுற வழிகள் நிறைய வழியை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அணுகு முறையில் யார் வேண்டாலும் இன்னைக்கு நிறைய எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அணுகு முறையில் நான்லாம் குடங்கள் கூட போடுவோம். இதை கற்றுக் கொடுத்து எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தது நல்லா எல்லா பேருக்கும் விச சம்மந்தப்பட்டு எல்லாமே பார்க்கணும். இவர் பக்கத்தில் தான் இருக்காரு. அடுத்த பயிற்சியில் இவரையும் கூப்பிடுவோம், வீட்டுட்டு வந்து நிறைய வைத்திய முறைகள் வந்து நிறைய இருக்கு சரிங்களா. இப்போ மாந்திரிகத்துல கூட நம்ம வைத்தியம் செய்யலாம். ஐயா நன்றி. ஐயா தொடாமல் மருந்து கொடுக்காம கூட வைத்தியம் செய்யலாம் சரிங்களா. அதனால ஐயா ஒரு முறை அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவங்க